கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. அந்த காட்சியை தற்போது பார்ப்போம். நல்லா அப்படி சாமிங்க நல்லா நல்லா அப்படி இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீப். வணக்கம் பிரதீப். தற்போது இந்த வாகனங்களை மீட்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று காலை முதலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று மாலை முதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, கிருஷ்ணகிரி, ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலை முதலே பெய்த கனமழை காரணமாக ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் சுமார் 55 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி மற்றும் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக காமராஜர், கென்னடி நகர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அப்பகுதியில் இருந்து உள்ள ஏரிகளில் நீர் முழுவதும் நிரம்பி ஏரியானது உடைந்து அப்பகுதியில் உள்ள சாலைகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் அப்பகுதியில் உள்ள வாகனங்கள் அடித்து செல்லப்பட்ட காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து வாகனம் அனைத்தையும் மழைநீர் சூழ்ந்து அப்பகுதியில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் வெறும் வெள்ளக்கடல் காட்சி இருக்கக்கூடிய நிலையில் அப்பகுதியில் இருந்து பொதுமக்களை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பாக பகுதிக்கு அழைத்து சென்று வருகின்றனர். மேலும் அந்த வாகனங்களை தற்போது அப்பகுதியில் செல்லக்கூடிய மழைநீரை அகற்றும் பணியிலும் குறிப்பாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை காப்பாற்றும் பணியில் மாவட்ட தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு பகுதிகளில் தற்போது ஏரிகள் நிரம்பி